மாதிரி ஃபில்டர் இல்லாம இருக்க ஃபில்டர்லெஸ் சிம்னியா வாங்கவே கூடாது. ரீசன் என்ன பாத்துக்கலாமா? மெயினான ரீசனே வந்து ஃபில்டர் இல்ல, அதுதான் பிரச்சனையே. ஃபில்டர் சிம்னி இருக்கு அப்படின்னா இதுல நீங்க வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும், உங்க வீட்டுல பெட்ஸ் இருக்குன்னா அதோட ஃபர்ரா இருக்கட்டும், எல்லாமே இதுல வந்து டெபாசிட் ஆயிடும். ஈஸியா இதுலயே செடிமெண்ட் ஆகிறதுனால உங்களால ஈஸியா இதை எடுத்து நீங்களே கழுவி யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்க ஃபில்டர்லெஸ் சிம்னி வாங்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இது மொத்தமா போயிட்டு மோட்டருக்கு கிட்ட போய் டெபாசிட் ஆயிடும். சோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் பண்றது மூலமா மோட்டர் கிட்ட இருக்கிற ஆயில்லாம் மட்டும்தான் கனெக்ட் ஆகுமே தவிர அதுல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம மோட்டர் விட்டு தள்ளி இருக்கிற இடமும் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆயிட்டு அந்த ஆயில் வந்து கீழே வராது. அது மட்டும் இல்லாம டக்ட் ஃபுல்லாவே வந்து இது டெபாசிட் ஆகும். ஸோ ஏர்லி ஒன்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து ஒரு சர்வீஸ் கை வந்து கூப்பிட்டு கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நீங்க கிளீன் பண்ண முடியாது, அவங்களுக்கு பே பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னவோ தெரியல, நீங்க எந்த ஷோரூம் போனாலுமே ஃபில்டர்லெஸ் சிம்னியை தான் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க வருஷம் நீங்க வந்து சர்வீஸ் கால கூப்பிடுவீங்க அப்படின்னுட்டு. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்ப நீங்க டிசைட் பண்ணிக்கங்க, ஃபில்டர்லெஸ் போனோமா ஃபில்டர் சிம்னி போனோமா அப்படிங்கறத.